நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த மாதத்தில் பிரவேசிக்க கிருபை தந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவாராக. ஒரு விசை கர்த்தர் நமக்கு தந்த இந்த 2 மாத வாக்குத்தத்தத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போமா? ஜனவரி மாத வாக்குத்தத்தமாக, வருஷ வாக்குத்தத்தமாக தேவன் தந்தது ஏசாயா 41:10 மனப்பாடமாக, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த கழிஞ்ச மாதம் மட்டும் இல்லை, கர்த்தர் தாங்கிக்கிட்டே வர்றாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 52:12. ஏசாயா 52:12 தாங்கின தேவன் இப்போ என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கு. முன்னே போயிட்டே இருக்கிறார், கர்த்தர் முன்னே போயிட்டே இருக்கிறார், அவர் காக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை அதை நமக்கு ஒரு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்னவென்றால், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இன் பேஜ் நம்பர் 1080, 1080வது பக்கம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7ஆம் அதிகாரம் மீகா 7:7 நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் யாவரும் படித்து ஜெபித்து தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். இது ஒரு விசுவாசம் மட்டுமல்ல, ஒரு கற்பனை, ஒரு கட்டளையாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நானோ என்றால் அவர் சேர்ந்து, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தின் மீது உங்களுடைய கருத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி கொண்டு என்னை இரட்சித்த தேவனுக்கு நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, காத்திருந்து கேட்பேன். ஆண்டவரே, என் தேவன் என்னை கேட்டு அருள்வார்ந்த வசனத்தின்படி தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த 3வது மாதம் எங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாய் தேவன் தரப்புகிற அதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கேட்ட, ஜெபித்த, காத்திருந்த அத்தனை காரியங்களும் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போமா? நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். இந்த மீகா ஒரு தீர்க்க தரிசி, உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் தந்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு அந்த தீர்க்க தரிசனங்கள் ஆதி முதல், அதாவது 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் யாவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். மீகா 5:2 எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயுதங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு
இன்னைக்கு வசனத்தின்படி அவர் என்னிடத்தில் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். என்னிடத்தில் வந்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 26 வெளிப்படுத்தி இருக்கிறார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எரேமியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி இருக்கிறார். இம்மாத வாக்குத்தத்தத்தை மீகாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த வசனத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் என்றால், கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன் என்றால் என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தேவனுக்கு காத்திரு, உன் ஜெபத்தை தேவன் கேட்டு அருளுவார். நீ காத்திரு, வேதத்தை தியானிக்கணும். நான் வேதத்தை படித்து தியானித்து அது நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம் என்றால், நீ அதிகாலையில் எழும்புகிற வேளையில் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால், காலையில் எழும்பின உடனே அவர் புல்லுள்ள இடங்களுக்கு நம்மை கொண்டு போகிறார். அமர்ந்த தண்ணீர் ரெண்டிலே நம்மை கொண்டு போய் நடத்துகிறார். முடிவில் சொல்லுகிறார், உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தீர்மானியுங்கள். கர்த்தரின் வார்த்தை கிரியை செய்வதற்காக இடம் கொடுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி இருப்பேன். நானோ என்றால் இந்த உலகத்தை நோக்கி இருக்க மாட்டேன், உலகத்தின் காரியங்களில் நான் நோக்கமாக இருக்க மாட்டேன். கர்த்தரைத்தான் நான் நோக்கி இருப்பேன். கர்த்தரைத்தான், அவரைத்தான் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். பார்த்துட்டு இருக்க மட்டும் இல்லை, எதற்காக நான் அவரை நோக்கி இருக்கிறேனோ, என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் காத்திருப்பேன். கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நோக்கின காரியத்தை, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி தரும் வரைக்கும் நான் காத்து கொண்டே இருப்பேன். மட்டுமல்ல, நான் காத்திருக்கிறபடியினால என்னை ரட்சித்த ஆண்டவர், என்மேல் இரக்கமுள்ள ஆண்டவர், நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறபடினால, அவருக்கே காத்திருக்கிறபடியினால என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போகிறான்னா ஒரு காரியத்துக்கு இல்லை, பல காரியங்களுக்காக நாம் போகிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி இருக்கக்கூடிய அளவில், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கக்கூடிய அளவில், அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவில்லை, ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்க ஒவ்வொன்றாய் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொன்றாய் அவர் கொடுப்பார். கொடுத்து அவர் தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்த விரும்புகிறார். இந்த மாதத்தில் அதை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு இருப்பேன். இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்தராகிய ஆண்டவரை பார்க்க, அவரை துதிக்க, ஜெபிக்க, அவர் வார்த்தையை கேட்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கணும்? கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கணும். அவரை பார்த்துட்டே இருக்கணும். அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். லூக்கா 4:17-21 வரைக்கும் ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த ஆலயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜெப ஆலயத்தில் 17வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும்
அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இது இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வருகிறது. ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறார். நான் சொல்லுகிறேன், 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இருப்பார். இருக்கிறார்னு சொல்வதை விட இருப்பார். ஏனென்றால் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். அவர் அங்கே இருப்பார். இங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை இயேசு படிக்க ஆரம்பித்த போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிறதை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த புத்தகத்தை வாசித்து சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் இயேசு மேல் நோக்கமாயிருந்தது. பிரியமானவர்களே, ஆலயத்தில் வந்திருந்தோன்னா நம்முடைய கண்கள் யார் மேல் நோக்கமாயிருக்கணும்? இயேசு மேல் நோக்கமாயிருக்கணும். இயேசுவின் மேல் நோக்கமாயிருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே உங்கள் முன்னால் இருக்கிற கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு முன்பே இருக்கிறார். கர்த்தரை மட்டும்தான் பார்க்கும்படியாய், தேவ ஆலயத்தில் பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கண்களை தந்திருக்கிறார். கண்களை திறந்தருளி இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் அங்கே இருந்த ஜனங்கள் ஆண்டவர் பேசி முடித்த பின்பு உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று என்றார். இன்னைக்கு உங்கள் காது கேட்டிருக்கு, உங்கள் கண்கள் இல்லை பார்த்து. எல்லாருடைய கண்களும், சபையிலிருந்து அத்தனை பேருடைய கண்களும், ஜெப ஆலயத்திலிருந்து அத்தனை பேருடைய கண்களும் ஆண்டவர் மேல் நோக்கமாக இருந்தது. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் மேல் நோக்கமாக இருக்கிற வேளையில் அந்த வார்த்தையானது அங்கு இருந்த அத்தனை பேர் மேலையும் நிறைவேறிற்று. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒருவேளை அங்கே தரித்திரர் இருந்திருக்கலாம், ஒருவேளை இருதயம் நறுங்குண்டவர்கள் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் சிறைப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம், பார்வை இழந்தவர்கள் இருந்திருக்கலாம், நொறுங்குண்டவர்கள் இருந்திருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த காதுகள் கேட்க அந்த வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையில் அன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்றைய தினமும் கர்த்தரை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருக்கும்படியாய் ஆலயத்தில் வந்திருக்கிறேன். என்னை என் தேவன் கேட்டு அருள்வார். என் தேவன் என்னை கேட்டு அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறேன், ரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருங்கள். ரட்சிப்பின் தேவனுக்காய். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதை ருசி பார்த்தவன் சொல்லுகிறான், இதை அனுபவித்தவன் சொல்லுகிறான். சங்கீதம் 25:15, சங்கீதம் 25:15, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு. நான் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டவர் என் கண்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் என் கால்களை வலையிலிருந்து நான் சிக்கி கொள்ளாதபடி, என்னை பிடித்து கொள்ளாதபடி கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். நீங்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் முன்னால் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நானும் கர்த்தரை நோக்கி கொண்டு ஆண்டவரையே பார்த்துட்டுருங்க. இன்றைக்கி பல ஆலோசனைகள் நம்முடைய காதுகளில் விழலாம். பலர் சொல்ல, நான் அப்படி செய்தேன், நீ இப்படி செய்து பாரு, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று. பலர் நான் ஆண்டவர் தான் நோக்கி பார்ப்பேன். உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்காருன்னா எனக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். வேதத்திலே சங்கீதக்காரர் ஆண்டவரை அணுவாய் ருசி பார்த்தவன். அவன் சொல்லுகிறான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லா கிரியைகளிலும் அவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சங்கீதம் 26:3, உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
நான் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அது தெரிந்து கொண்டவன், அறிந்து கொண்டவன் சாட்சியாய் தேவ ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிறார், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இருக்கிறதா? அது இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆமீன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மட்டும் இல்லை, அந்த கிருபையை அவன் பார்த்துட்டு சொல்கிறான். சங்கீதம் 34:5 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று. விசுவாசிங்க, நிறைவேறிற்று. என்ன வேத வாக்கியம்? நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டு அருள்வார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. நீங்கள் அவரை நோக்கி பார்த்தபடினால உங்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசிக்கப்படும். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவை மட்டும் நான் பார்க்க போகிறேன். வந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய். நீ எதை பண்ணுறியோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கு. ஆண்டவரே, இன்றைக்கி உம்மை பார்க்க போகிற ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்க போகிற ஆண்டவரே, அந்த சத்தியம் என்னை விடுதலை ஆக்கணும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எனக்குள் வரணும் கர்த்தாவே. என் கண்கள், நீர் படைத்த இந்த கண்கள் உம்மை காணணும் ஆண்டவரே. நீர் படைத்த இந்த காது கேட்கணும் ஆண்டவரே. நீ சொல்ல போகிறதை நான் கேட்கணும் ஆண்டவரே. நிச்சயமாய் தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். ஒரு தீர்மானமாக எடுத்துருங்க. இதை தீர்மானமாக எடுத்துருங்க. நேரம் கிடைக்கிற வேலையெல்லாம் எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் முழங்கால் படிக்கிட்டோம், பேசாமல் உட்கார்ந்துட்டோம், ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருங்க. இது ஒரு தீர்மானம். அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. அங்கே ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருங்க. என் இயேசு ரட்சித்தார், என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். நம்மை ஆண்டவர் ரட்சித்தாருன்னா அவருக்காக தான் காத்திருப்பேன். ஏன் காத்திருக்கணும்? இயேசுவின் இரக்கத்தின்படியே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சித்த தேவனை நாம் எத்தனையோ பேர் இருக்கலாம். அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்சம் பேர் தான், ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய தம்முடைய இரத்தத்தினால நம்மை ரட்சித்திருக்கிறார். இயேசுவின் இரக்கம்தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. எபேசியர் 2:1 நம்ம சூழ்நிலை நாம் எப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம். பிறந்தவுடனே பரிசுத்தவானாய் பிறக்கவில்லை, பரிசுத்த மனவாட்டியாய் பிறக்கவில்லை. நாம் வாழ்வது உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். நாம் மரித்தவர்களாய் காணப்பட்டோம். இயேசுவின் இரக்கத்தின்படியும் இயேசுவின் இரத்தத்தின்படியும் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம். ஆனாலும் இவைகளில் மரித்து போன நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்து நம்மை ரட்சித்தார். அதோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ரட்சித்த நாம் நமக்கென்று ஒரு ஆலயம் தேவைப்படுகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு வீட்டில் அமர்ந்திருக்க மாட்டாங்க. பரிசுத்த நாளிலே, ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சியின் நாளிலே யாக்கோபின் சுதந்திரத்தால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கு சத்தியத்தை கேட்டு 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 என்ன நடந்தது? மறு ஜென்ம முழுக்கினால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். முதலாவது பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் ரட்சித்தார். ரெண்டாவது மறு ஜென்ம முழுக்கினால, ஞான ஸ்நானத்தினால கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம்.
அப்போஸ்தலர் 19:4-5 என் ரட்சிப்பின் தேவனுக்காய் காத்திருப்பேன், பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து மீட்டெடுத்த என் தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பேன். காத்திருந்த என்னை அவர் தமது இரக்கத்தினாலே பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சித்தார். 3வது மறு ஜென்ம முழுக்கினாலே என்னை ரட்சித்தார். வாசிங்க 19:4-5. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இரக்கத்தினால பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் இதெல்லாம் தேவையில்லை. சிலர் சொல்லலாம், நான் அன்னைக்கு அந்த ஞானஸ்தானத்தை வாங்கிட்டேன், இந்த ஞானஸ்தானத்தை பெற்ற. வேதம் சொல்லுகிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் இயேசு ஞானஸ்தானத்தை எடுத்தார். அந்த ஞானஸ்தானத்தை நானும் எடுக்க விரும்புகிறேன். மறு ஜென்மம் ஞானஸ்தானம் முழுக்கினாலே கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் ரட்சிக்கிறார். 3வதாக முதல்ல ஆண்டவருடைய இரக்கத்தின்படியே இரத்தத்தினால் நம்மை ரட்சித்தார். 2வது ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்மை ரட்சித்தார். 3வதாக பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலே நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலாலே அவர் நம்மை ரட்சித்தார். எபேசியர் 4:23-24. எபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 23 and 24. எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய ஆவியெல்லாம் ஒழிச்சு தள்ளிடணும். கர்த்தருடைய ஆவியவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன் இஷ்டப்படி நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, என் விருப்பப்படி நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. அவர் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாவத்திலிருந்து ரட்சித்தார், ஸ்தோத்திரம். 2வதாக ஞானஸ்நானத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், ஸ்தோத்திரம். 3வது புதிதான ஆவி, அந்த பரிசுத்தாவி. பழவைகளெல்லாம் ஒளிந்து போயின. இப்போ கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பாய் என்றால் நீ புதிதானவளாய் நீ காணப்படுவ. எல்லாம் புதிதாயின. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை இந்த பரிசுத்தாவியானவர் உள்ளே வருகிற வேளையில் இவருடைய சாயல் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. ஒரு புது சிருஷ்டியாக சொல்கிறாங்கல்ல, பலர் சொல்கிறாங்கல்ல, நேற்று வரைக்குமே இப்படி இருந்தான், இன்னைக்கு பாரு எப்படி இருக்கிறான் பாரு, எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறான் பாரு. காரணம், அவன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய இருதயத்துக்குள்ளே இருப்பார் என்றால், ஒருவனுடைய சரீரத்தை ஆளுகை செய்வார் என்றால், அவனை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஒரு விடுதலை உண்டு. ஆவியின் மூலமாய் அபிஷேகம் பெற்றவன் நவமான பாஷைகளை பேசுகிறான், புதிய வரங்களை பேசுகிறான். அக்கினி மயமாய் தேவன் அவனை மாற்றுகிறார். அவன் வாயின் வார்த்தையை தேவன் அலங்கரிக்கிறார். அவன் வாயின் வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்துகிறார். இது இப்படித்தான். அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கையான வார்த்தைகளாக இருக்கும். அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசமான வார்த்தைகளாக இருக்கும். அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவன் எழுந்து நின்றாலும் அங்கே அற்புதம் செய்வார். அவன் கருத்தை உயர்த்தினால் அங்கே அற்புதம் செய்வார். வசனத்தை பேசினால் அங்கே அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நானோ என்றால் இனி கர்த்தரை நோக்கி கொண்டிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என்னை ரட்சித்த தேவன், பாவத்திலிருந்து ரட்சித்தவர், ஞானஸ்நானத்தின் மூலமாக என்னை ரட்சித்தவர், பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலால் என்னை ரட்சித்தவர், அவருக்கு நான் காத்திருப்பேன். இனி தேவன் என்னை கேட்டு அருளுவார், என்னை கேட்டு அருளுவார்.
கேட்டு அருளுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு தேவை இதுதான். பரிசுத்த ஆவினால் ஒரு மனிதன் புதிதாக்கும் போது மெய்யான நீதியிலே கர்த்தர் அவனை புதிதாக்குகிறார். பரிசுத்தத்தில் புதிதாக்குகிறார். ஆண்டவருடைய சாயலாய் அவனை புதிதாக்குகிறார். ஆமென். இந்த நாட்களில் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி எத்தனை வருஷம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். வேதத்தில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள், நடந்து கொண்டு இருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அதி சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. பல எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. தேசத்திலே அமைதி இல்லை. தேசத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். தேசத்தை ஆளுகிற தேச தலைவர்கள் எல்லாம் திணறுகிறார்கள். எப்படி இந்த தேசத்தை கொண்டு போவது? யாருடைய வார்த்தையை கேட்கப் போவது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் புதிய மனுஷனை இயேசுவை போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். இயேசு ஒரு நாளும் நம்ம குடும்பத்தையும் கைவிட மாட்டார். நம்முடைய சபையையும் கைவிட மாட்டார். நம்முடைய ஊழியங்களை அவர் கைவிட மாட்டார். நாம் செய்து வருகிற எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு மேன்மை தர வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலும், இந்த புதிய நாளிலும், புதிய மாதத்திலும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்படி? நான் கர்த்தரை நோக்கி கொண்டிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டார். இந்த விசுவாசத்தோடு போங்க. என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். அவர் என்னை கேட்டு அருள வேண்டுமென்றால் நான் அவருக்காக காத்திருப்பேன். ஏனென்றால் அவர்தான் என்னை ரட்சித்தவர், அவர்தான் என்னை காப்பாற்றுகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவன் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். மரண பரியந்தம் வரைக்கும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாய் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபியுங்க. பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபியுங்க. அந்த பிள்ளைகள் நம்முடைய காலத்தில் நம்முடைய இருதயத்துக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் கொடுக்கணும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை அப்படியே நடத்தணும். வேதம் சொல்லுகிறது, 118 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமான்களுடைய கூடாரத்தில், எல்லா கூடாரத்திலையும் இல்லை, தேவனுக்கு பயந்து தேவனுக்கென்று பரிசுத்தமாக ஜீவிக்கிற குடும்பங்களில், அதான் நீதிமானுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் அங்கு பராக்கிரமம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் குடும்பத்திலே பராக்கிரமம் செய்யும்படியாக இடம் கொடுங்க. வேத வசனத்தை வீட்டில் தொங்க போட்டால் போதாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கணும், சேவிக்கணும், சேவிக்கணும். சேவித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆலயத்தில் வந்தும் நான் கர்த்தரை தான் நோக்கி கொண்டிருக்கிறேன், வீட்டில் போனாலும் நான் கர்த்தரை நோக்கி கொண்டு தான் இருக்கிறேன். நான் வேடிக்கை பார்க்க பிறந்தவன் அல்ல, வேடிக்கை பார்க்க என்னை உருவாக்கினவர் ஆண்டவர் அல்ல. நான் அவரை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தாவே, என் கண்களிலே பரிசுத்தத்தை தாரும், என் காதுகளிலே பரிசுத்தத்தை தாரும், என் உதட்டிலே பரிசுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும். ஆண்டவரே, என் மூளை முழுவதும் பரிசுத்தத்தை தாரும். என் எல்லை எங்கிலும் பரிசுத்தத்தை கட்டளையிடும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு நாம் கடந்து செல்வோம். என்னை முழுவதுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அப்பா, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று. உம்மை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்களுக்கு முன்பாக உம்முடைய கிருபை வெளிப்பட்டபடியினால அவன் முகம், அவன் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்,
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று இன்றிலிருந்து தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி வெட்கப்படாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உம்மாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படியே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு நாள் அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் மரித்து கொண்டிருந்தால், செத்து கொண்டிருந்தால் கர்த்தாவே, அழிந்து கொண்டிருந்தால் கர்த்தாவே, ஆனால் கர்த்தர் இறங்கினபடியினால, கர்த்தர் அவளை நோக்கி பார்த்தபடினால உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், அவளை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மீட்டெடுத்த ஜனங்களை திருச்சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே மறு ஜென்ம முழுக்கினாலே அவளை நீ ரட்சித்தீர் ஆண்டவரே. ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவளை ரட்சித்தீர் ஆண்டவரே. ரட்சித்த தேவன் அதோடு விட்டு விடாமல் தகப்பனே பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவளை புதிதாக்கினீர் ஆண்டவரே. பாவங்கள் மறைந்து போகிறத, அந்த பாவங்களை எண்ணாதபடி, அந்த அக்கிரமங்களை எண்ணாதபடி, அந்த தீமையான காரியங்களை எண்ணாதபடி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே நீர் புதிதாக்கி ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் தேவாலயத்தில் வந்திருந்து உம்மை ஆராதித்து துதித்து உம்மை நோக்கி பார்க்கதே அவன் கிருபை தந்தீரே ஆண்டவரே. ஒவ்வொருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ண போகிறீர். அதற்காக நன்றி. இந்த 3வது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், தொழிலில், கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கேட்டு அருளப் போகிறீரே ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறீரே, நீர் அவர்களை மேன்மைப்படுத்தப் போகிறீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுடைய விஷயத்திலே கர்த்தர் மௌனமாயிருக்கிற தேவன் அல்ல, பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிற அப்படின்னால, ஒரு மாதமாக இருக்கிற அப்படின்னால, ஒரு நாளாக இருக்கிற அப்படின்னால நான் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறி போகட்டும், சுகவீனங்கள் மாறி போகட்டும். நீ கொடுமைக்கு தூரமாவா என்று சொன்னீரே. இனி எந்த ஆயுதம் எங்கிருந்து எழும்பினாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரமாய் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது நீ தெரிந்து கொள்ளப்பட்ட, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அவருடைய தலைமுறை 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 ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இவருடைய கூடாரத்தில் ஆண்டவர் இனி அழுகை இல்லை ஆண்டவரே, இனி புலம்பல் இல்லை ஆண்டவரே. அந்த கூடாரத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த கிரியை இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஜெயத்தோடு நீ நடத்தப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் எனக்கு இந்தந்த காரியங்களை செய்தபடியினால் மரணம் பரியந்த வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாயிருப்பேன் என்று சொல்லும்படியாய் உண்மையாக இருந்து தகப்பனே அநேகருக்கும் அநேகத்துக்கும் ஆசீர்வாதம் மாற்றி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த புதிதாக்கும் ஆண்டவரே, புதிதாக்கும் ஆண்டவரே. சகலத்தையும் புதிதாக்க வல்லமை உள்ளவரே, நீர் புதிதாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை நான் சிந்திக்க வேண்டாம் என்று எழுதி தந்தபடி முந்தின காரியங்கள் முந்தினவையாக இருக்கட்டும், பூர்வமானவைகள் பூர்வமானவைகளாக இருக்கட்டும். இனி எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் காரியத்தை தகப்பனே என் கண்கள் காணும்படியாய் கர்த்தனை ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. காத்திரு, நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தரையே நோக்கிப்பார், நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் ஒரு புது சாயலாய் சிருஷ்டிக்கப் போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தால் இருக்கரம் நீட்டுமுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இருக்கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய், சமாதானத்தின் மாதமாய், சந்தோஷத்தின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், சத்துருவை வெட்கப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாய் மாற்றி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆளுகளும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.